சுருக்கு பைகள் ஒன்று சேர்ந்து சூரியனை மறைக்க முடியுமா? ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கலாமா என்பார்கள். ஆனால் இப்போது ஏற்றி விட்டவர்களை ஏணியே எட்டி உதைக்கிறது. விளையாட்டு ஒருபோதும் வினையாகாது. திரைப்பட வெளிச்சம் ஒருபோதும் சூரிய வெளிச்சத்துக்கு இணையாகாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. மேகங்கள் கலைந்தாலும் வானம் வானம்தான், மகுடத்தை இழந்தாலும் மானம் மானம்தான். அடி சறுக்கினால் என்ன, யானை யானைதான். அடி சறுக்கினால் என்ன, யானை யானைதான். திருவிழா கடைகள் வந்து போகும் தேரு தேருதான். வழுக்கு பாறைகளிலேயே வாக்கிங் போகிறவன், வழுக்கு பாறைகளிலேயே வாக்கிங் போகிறவன் வாழைப்பழ தோலுக்கா அஞ்சுவான்? மார்பில் குத்திய அம்புகளையே கழற்றி வீசுகிற வீரன், மார்பில் குத்திய அம்புகளையே கழற்றி வீசுகிற வீரன் காலில் குத்திய முள்ளுக்கா கவலைப்படுகிறான்? கிழிசல்களை ஊசியால் தைக்கலாம், கிழிசல்களை ஊசியால் தைக்கலாம், கிழக்கு திசையை தைக்க முடியுமா? சுருக்கு பைகள் ஒன்று சேர்ந்து சூரியனை மறைக்க முடியுமா? அதிர்ஷ்டக்காரனுக்கு ஒரு நாள் வெற்றி, அதிர்ஷ்டக்காரனுக்கு ஒரு நாள் வெற்றி, உழைக்க தெரிந்தவனுக்கோ ஒவ்வொரு நாளும் வெற்றி. அதிர்ஷ்டக்காரனுக்கு ஒரு நாள் வெற்றி என்று நீ சொல்கிற பொழுது என் அகத்தில் ஒலிக்கிறது எல்லாம் லாட்டரி மகிமை என்பதை எடுத்து சொல்கிறார். வெட்டப்பட்ட மரத்தை துளிர்க்க விடாமல் வேர்கள் உறங்காது, வெட்டப்பட்ட மரத்தை துளிர்க்க விடாமல் வேர்கள் உறங்காது. வெற்றி கனிகளை பறிக்காமல் அண்ணன் சேகர் பாபுவின் விழிகள் உறங்காது. அவருக்கு என் வணக்கம். தேர்தலில் தோற்றால் பலரும் முடங்கி கிடப்பார்கள் மூலையில், தேர்தலில் தோற்றால் பலரும் முடங்கி கிடப்பார்கள் மூலையில், திமுகவினர் மட்டும்தான் இளைப்பாறுவார்கள் கவிதை என்கிற சோலையில். வெற்றி என்பது செல்போன் சார்ஜ் போன்றது. எப்படி? வெற்றி என்பது செல்போன் சார்ஜ் போன்றது. எப்போதும் 100% இருக்காது. சார்ஜ் குறைந்து விட்டதனால் செல்போனே செயலிழந்து விட்டது என்று சிலர் சொல்வார்கள். சார்ஜ் குறைந்து விட்டதனால் செல்போனே செயலிழந்து விட்டது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் சக்தி குறையும் போதெல்லாம் நமக்கு சார்ஜ் ஏற்றி விடுகின்ற 1,00,000 வோல்ட் சார்ஜர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை பின்பற்றினால் போதும். எப்படி? அவரை பின்பற்றினால் போதும், மீண்டும் நமக்கு பவர் கிடைத்துவிடும். ஜூன் 3ஆம் தேதி அஞ்சுகத்தாயின் வயிற்றில் அஞ்சாமை பிறந்த நாள். அஞ்சுகத்தாயின் வயிற்றில் அஞ்சாமை பிறந்த நாள். முத்துவேலருக்கு பிள்ளையாய் 10 வேல் பிறந்த நாள். கல்லில் உளி உரசினால் தீப்பொறி பறக்கும், கல்லில் உளி உரசினால் தீப்பொறி பறக்கும், காகிதத்தில் எழுதுகோல் உரசினாலும் தீப்பொறி பறக்கும் என்று காட்டிய திராவிடன் பிறந்த நாள். எலும்பு இல்லாத நாக்கை சுழற்றி, எலும்பு இல்லாத நாக்கை சுழற்றி தமிழனின் முதுகெலும்பை நிமிர்த்திய முதல்வனின் பிறந்த நாள் அது. வயிற்று பிழைப்புக்காக தமிழன் வடமாநிலம் சென்று கல் சுமக்காமல், வயிற்று பிழைப்புக்காக தமிழன் வடமாநிலம் சென்று கல் சுமக்காமல் தமிழ் மண்ணிலேயே தலை நிமிர்ந்து வாழ வைத்த தலைவன் பிறந்த நாள் அது. வராத இந்தியை வாய்க்குள் திணித்து, வராத இந்தியை வாய்க்குள் திணித்து தமிழர்களின் பற்கள் பான்பரா கரைபடிந்த பற்களாக மாறாமல் பாதுகாத்த பண்பாட்டு பெருமகன் பிறந்த நாள் அது. அரசியல் என்பது இசிஜி கோடு போன்றது, அரசியல் என்பது இசிஜி கோடு போன்றது. ஏற்ற இறக்கங்களோடு இருந்தால்தான் ஆரோக்கியம் என்று பொருள்.
ஒரே நேர்கோடாக இருந்தால் அது உயிரிழந்து விட்டது என்று பொருள் என்று அரசியல் அரிச்சுவடியை கற்றுத்தந்தவர் கலைஞர். கலைஞரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். கலைஞரிடத்திலே செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். தினமும் உறங்கி எழுந்ததும் உங்கள் உள்ளங்கைகளை பார்ப்பீர்களா? தினமும் உறங்கி எழுந்ததும் உங்கள் உள்ளங்கைகளை பார்ப்பீர்களா? அவர்கள் கேட்டது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கைகளை பார்ப்பாரா என்கிற நோக்கத்தில். ஆனால் கலைஞர் சொன்னார், தினமும் உறங்கி எழுந்து உள்ளங்கைகளை பார்ப்பேன். ஆம், உள்ளங்கை விரல்களை விரித்து உதயசூரியனை பார்ப்பேன் என்று சொன்னார். கலைஞர் சொன்ன பதிலில் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி. கலைஞர் சொன்ன பதிலில் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி. உங்கள் உழைப்பு என்கிற உள்ளங்கையிலேயே உதயசூரியன் உதிக்கிறது. நீங்கள் ஏன் அடுத்தவன் கையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் அடுத்தவன் கையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? அது சில சமயம் வந்து சேர்ந்த மோதிரங்கள் கழன்று போய்விட்டன. ஆனால் இந்த உடன்பிறப்புகள் உள்ளங்கை ரேகையை போல உதறினாலும் உள்ளேதான் இருக்கு. ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கலாமா என்பார்கள். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கலாமா என்பார்கள். ஆனால் இப்போது ஏற்றி விட்டவர்களை ஏணியே எட்டி உதைக்கிறது. பம்பரங்கள் தங்களை சுற்ற வைத்த கயிறுகளையே விமர்சிக்கிற காலம் இது. அன்றொரு நாள் ஐயா நீங்கள் தானே சொன்னீர்கள், அன்றொரு நாள் ஐயா நீங்கள் தானே சொன்னீர்கள், பாட்டணிக்கும் கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம்? பாட்டணிக்கும் கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம்? பாட்டணி என்பது தாவரவியல், கூட்டணி என்பது தாவுரையியல். அதனால்தான் கட்சிக்கு பேரே தாவேக்கா என்று வைத்திருக்கிறார். கோபாலபுரம் தான் தமிழனுக்கு விடியலை தந்த பூபாலபுரம். மேடைகளை நடுங்க வைத்த கோடை இடி, மேல்தட்டு வர்க்கத்தை மிரள வைத்த கோப இடி, மனங்களை இடி, மசூதிகளை இடி என்ற மனப்பான்மை கொண்டவர்க்கு மரண இடி, அறிவுலக வறட்சி போக்க அடைமழையை கொட்ட வைத்த மழை இடி நம் கலைஞர். கலைஞர் என்பது மரியாதைக்கு உரிய பெயர் அன்று. கலைஞர் என்பது மரியாதைக்கு உரிய பெயர் அன்று, நமக்கு உரிய மரியாதையை பெற்று தந்த பெயர் அது. தொழுவங்களில் கிடந்த நம்மை அரசாங்க அலுவலகங்களில் உட்கார வைத்தது திராவிட இயக்கம். கை கட்டி நின்றவர்கள் இன்று டை கட்டி அமர்ந்திருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் ஒரு சைக்கிளை போன்றது. எப்படி? திராவிட இயக்கம் ஒரு சைக்கிளை போன்றது. மிதிக்க மிதிக்கத்தான் வேகம் பிறக்கும். மிதிக்க மிதிக்கத்தான் வேகம் பிறக்கும். எவன் மிதிக்கிறானோ அவனைத்தான் முன்னேற்றும் சைக்கிள். எவன் மிதிக்கிறானோ அவனைத்தான் முன்னே கொண்டு வரும் சைக்கிள். மிதிக்கிறவனையே முன்னேற்றும் என சொன்னால் மதிக்கிறவனை எந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கும்? திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒருமுறை கலைஞரிடம் கேட்டார், வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், அதை தாங்கள் விளையாட்டு மைதானமாக எடுத்துக் கொள்வதனால் தானா உங்களிடத்திலே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறது என்று. அதற்கு கலைஞர் சொன்னார், வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும் எனது கவனம் எப்போதும் கோல் போஸ்டிலேயே இருக்கும் என்றார். கலைஞர் விளையாட்டில் ஜெயிக்கிறவர். கலைஞர் விளையாட்டில் ஜெயிக்கிறவர். சிலர் விளையாட்டாக ஜெயித்திருக்கிறார்கள். ஒன்றை விளையாட்டு ஒருபோதும் வினையாகாது. விளையாட்டு ஒருபோதும் வினையாகாது. திரைப்பட வெளிச்சம் ஒருபோதும் சூரிய வெளிச்சத்துக்கு இணையாகாது. திரும்ப சொல்லுங்க. திரைப்பட வெளிச்சம் ஒருபோதும் சூரிய வெளிச்சத்துக்கு இணையாகாது. ஆனால் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன், திரைப்படம் ஓடக்கூடிய அரங்கில் மக்கள் இருட்டில் இருப்பார்கள். இருட்டில் இருக்கிற வரைதான் நட்சத்திரங்கள் மின்ன முடியும். தாங்கள் மின்னுவதற்காக மக்களை இருட்டிலேயே வைத்திருக்கிறது நட்சத்திரம். ஆனால் இருட்டை ஓட்டுவதுதான் அதன் பெயர்தான் சூரியன். இருள் ஓடும், இருள் ஓடும். நீங்கள் பாருங்கள்,
ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வெற்றி என்பது சிலை, அது நாம் செதுக்குவது. வெற்றி என்பது சிலை, அது நாம் செதுக்குவது. தோல்வி என்பது உளி, அது நம்மை செதுக்குவது. ஐடி துறையை மேம்படுத்தி ஐடி கிங்குகளை உருவாக்கியவர் கலைஞர். ஐடி துறையை மேம்படுத்தி ஐடி கிங்குகளை உருவாக்கியவர் கலைஞர். அவர் ரோல் மாடல். ஐடி படித்தவர்களை ஐடி விங்காக உருவாக்கியவர்கள் இவர்கள் ரீல் மாடல். கலைஞரை 8வது அதிசயம் என்று சொல்லத்தான் நினைத்தேன். கலைஞரை 8வது அதிசயம் என்று சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் அவர் 8வது அதிசயம் அல்ல, 7 அதிசயங்களும் கலந்த இணையில்லா அதிசயம். கலைஞர் ஒரு தாஜ்மஹால். தன்னை சுற்றி சுற்றி வந்தவர்களை எல்லாம் முல்லை சிரிப்பால் கொள்ளையடித்த தாஜ்மஹால். கலைஞர் ஒரு சீன பெருஞ்சுவர். வெளியே எதிரிகளிடமிருந்தும் உள்ளே துரோகிகளிடமிருந்தும் தமிழ் சமுதாயம் சேதாரம் ஆகாமல் காத்த சீன பெருஞ்சுவர். கலைஞர் ஒரு எகிப்திய பிரமிடு. ஐயாவின் அண்ணாவின் உருவங்களையும் உள்ளங்களையும் உள்ளுக்குள்ளே வைத்து காப்பாற்றிய பிரமிடு. கலைஞர் ஒரு பாரிஸ் நகரத்து ஈஃபில் கோபுரம். ஆற்றல்களால் உயர்ந்து நின்று அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைத்த ஈஃபில் கோபுரம். கலைஞர் ஒரு சுதந்திர தேவி சிலை. சுயமரியாதை என்னும் சுடரை கடைசி வரை கைகளில் ஏந்திய சுதந்திர தேவி சிலை. கலைஞர் ஒரு பாபிலோனிய தொங்கும் தோட்டம். கலைஞர் ஒரு பாபிலோனிய தொங்கும் தோட்டம். தோட்டத்துக்கு முன்னால் தொங்கியவர்கள் உண்டு, தோட்டத்துக்கு முன்னால் தொங்கியவர்கள் உண்டு. இவர் 20 கோடி தமிழர்களுக்காக முத்தமிழ் எனும் முக்கணிகள் காய்த்து தொங்கிய தோட்டம். கலைஞர் ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். பைசாவின் பக்கம் சாய்ந்த கோபுரம் அல்ல, கோபுரங்கள் கூட பைசாவின் பக்கம் சாயக்கூடாது என்று வசனம் எழுதியவர். கலைஞர் ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் சாய்ந்துதான் நிற்கும், சரிந்து விடாது. சாய்ந்துதான் நிற்கும், சரிந்து விடாது. இந்த இயக்கமும் இன்று சாய்ந்து நிற்கலாம், சரிந்து விடாது. சாய்ந்து நிற்கலாம், சரிந்து விடாது. மீண்டும் எழுந்து நிற்கும், மீண்டும் எழுந்து நிற்கும். எழுந்து நிற்பதற்காகத்தான் இன்று எழும்பூர் தொகுதியிலேயே இந்த கவியரங்கம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.